வணக்கம். அன்பார்ந்த துவாரகா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இப்போ நம்ம தினப்பலன் அப்படின்னு எடுக்கிறது லக்ன ரீதியாக பார்க்க இருக்கிறோம். ஏன்னா ராசி பலன் பார்த்து பார்த்து நம்ம பழக்கப்பட்டுட்டோம். லக்ன ரீதியாக கிரகங்களினுடைய நகர்வு மிக மிக முக்கியம். அதன்படி தான் நமக்கு நிகழ்வுகள் நடக்கும். அந்த வகையில் 12 லக்னங்களுக்கும் 10 நாட்களுக்கு ஒரு யுகம், அதாவது ஒரு 10 நாட் பலன் அப்படின்னு போட்டு ஒரு தேதியிலிருந்து 10 நாள் கணக்குக்கு நம்ம தினம் என்ன நட்சத்திரம் நடக்கு, அது எந்த வகையில் நமக்கு அந்த நட்சத்திர நாள் நிகழ்வுகளை நடத்தும் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். கும்பலக்னத்துக்கு நவம்பர் 19 முதல் நவம்பர் 28 வரை உள்ள நாட்களுக்கு முதல் நாள் நவம்பர் 19 புதன்கிழமை, விசாகம் நட்சத்திரம், துளாராசியில் சந்திரன், 9ஆம் இடத்திலும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். விசாகம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். குரு 6ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் வேலைக்கு நல்லது, பணவரவுக்கு நல்லது, தொழிலுக்கு நல்லது, உயர்வு கொடுக்கும். குரு என்பவர் நமக்கு தனலாபாதிபதி, அவருடைய நட்சத்திரம். ஆனால் லக்னத்திலேயே அவருடைய நட்சத்திரம் இருக்கு. அந்த லக்னத்தில் இருக்கிற பூரட்டாதியில் தான் ராகு உட்கார்ந்துருக்காரு. 9ஆம் வீட்டில் இருக்கிற விசாகத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. சூரியனும் விசாக 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இத்தனை கிரகங்கள் அந்த குருவனுடைய தொடர்பில் இருக்காங்க. அப்போ அதுவும் ஒரு பக்கபலமாக நமக்கு வேலை செய்யும். சில பேர் கமிஷன் தொழில், உயிர்பற்றான தொழில்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் இது நன்மை கொடுக்கும். நல்ல நாள் தான். யாருக்கெல்லாம் குரு கெட்ட கிரகமாக இருக்கோ, நம்ம உபநட்சத்திரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில். யாருக்கெல்லாம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் உபநட்சத்திர அதிபதியாக குரு வந்திருந்தால் பல வகையில் அவங்களுக்கு உடல் உபாதைகளையோ அல்லது கடன் பிரச்சனைகளையோ பொருளாதாரத்திலேயோ சிக்கலை கொடுக்குங்கிறதையும் மறந்துருக்காங்க. நவம்பர் 20ஆம் தேதி வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம், 10ஆம் இடத்துல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில். மிக மிக சிறப்பு. வேலை, தொழில், பணபலம் எல்லாமே நல்லா இருக்கு, வளர்ச்சிகளாக இருக்கு. சனி நமக்கு நல்ல கிரகமாக இருக்கணும். அதாவது 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பண ஆதாயத்தை கொடுத்துருவார். வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருவார். நவம்பர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த அனுஷ நட்சத்திரம் என்பது மதியம் 1:55 வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 10ஆம் இடத்திலேயே இருக்கார். புதன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. குரு 6ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில், 2 பேரும் 4ஆம் பாதத்தில் இருக்காங்க. குரு புனர்பூச நாள், இவர் புதன் விசாக நாள். இப்போ இது 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு பெரிய சுப விளைவை ஏற்படுத்துது. அதனால் இந்த நாளில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல உயர்வுகள், வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா கிடைக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிற சனியும் அதுக்கு ஒத்துழைக்கிறார். பொதுவாக தொழில் ஸ்தானம்னா 2, 6, 10 தான். அந்த வகையில் ஒரு கனெக்டிவிட்டி நல்லா ஏற்படுத்தி நல்ல நாளாக அமைக்கிறது. நவம்பர் 22ஆம் தேதி சனிக்கிழமை இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது மாலை 4:46 வரை இருக்கிறது. அதற்கு பின்பு மூல நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானமான தனுசு ராசியில் சந்திரன் மாறுகிறார். மூலம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் குருனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கு. புதிய முயற்சிகள், புதிய நபர்கள் சந்திப்பு, மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு தொடர்பு, அனைத்து விதமான ஒரு தெய்வீக காரியங்கள், சுப காரியங்கள், திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மூல நட்சத்திரம் என்பது மாலை 7:27 வரைக்கும் இருக்கு. அதனால் கேதுவனுடைய தன்மையை 7ஆம் இடத்திலிருந்து அவர் கொடுக்குறாரு நல்லபடியாக. அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் தொடங்குறது. சுக்கிரனுடைய ஆதிக்கம். நவம்பர் 24 திங்கட்கிழமை இந்த சுக்கிரன் என்ற பலன் எப்படி அப்படின்னா, சுக்கிரன் குரு சாரத்தில் இருக்கிறனாலையும் 9ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் 9 அப்படிங்கிறது
ஓரளவுக்கு மகிழ்ச்சி, உறவுகள், நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் குரு என்னதான் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் இது 6ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அவ்வளோ ஒன்றும் பாசிட்டிவ் கனெக்டிவிட்டி இல்லை. வேலையில் தடை பண்ணுறதுன்னு எடுத்துக்கணும் 9ஆம் இடத்தை. தெய்வ அனுக்கிரகம், வாய்ப்புகளை கட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கணும் 6ஆம் இடத்தை. அந்த 2 பேர்த்துக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது. அதனால் இன்னைக்கு புது முயற்சிகளை தவிர்த்துக்கலாம். நவம்பர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடமான மகர ராசியில் சந்திரன் வந்துடுறாரு. இன்றைய கிரகம் சூரியன், அவர் 10ஆம் இடத்துல சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. சனி 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இது ஒரு வகையில் நல்ல பலனை தரும். கவர்மெண்ட் ஆதிக்கம் மற்றும் புதிய முயற்சிகள், புதிய கஸ்டமர்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அனைத்துக்குமே நன்மை கொடுக்கும். நவம்பர் 26ஆம் தேதி புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம். ஏன்னா விரயத்தில் சந்திரன் போயிடுறாரு. அதனால் கொஞ்சம் செலவுகள் கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். கடன் பிரச்சனைகள், ஒரு பக்கம் கடன் கொடுத்தவங்க கேட்குறாங்க, இன்னொரு பக்கம் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். அல்லது ஒரு சிலது சீட்டு போடுவாங்க, முதலீடு அந்த மாதிரி பணம் கொடுக்கறது. பணம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கையை விட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த நாள். உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். நவம்பர் 27 வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். சந்திரன் மாலை மதியம் 2:06 வரைக்கும் மகரத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கும்பத்தில் வர்றாரு. 2 பாதம் மகரத்தில், 2 பாதம் கும்பத்தில். இந்த அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் 10ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில், சந்திரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கு. இன்றைக்கு கொஞ்சம் கௌரவம், மதிப்பு, வேலையில் ஒரு அங்கீகாரம், இதையெல்லாம் நல்லா கொடுக்கும். தொழில் செய்பவர்களுக்கும் நன்மை தரும் நல்ல நாளாக இருக்கும். செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்காரு, புதனும் விருச்சிகத்தில் இருக்காரு. புதன் வக்கரத்தில் இருக்கார், குருசாரத்தில். இந்த புதனுக்கும் அங்கே 6ஆம் வீட்டில் இருக்கிற குருவுக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கிற சனிக்கும் உள்ள தொடர்பு தொழிலுக்கு நல்லது. நவம்பர் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரம். நம்ம லக்னத்திலே சந்திரன் வந்துடுறாரு. நம்ம லக்னத்திலே இருக்கிற ராகுவை போல செயல்படுகிறார். ராகு குருவை போல செயல்படுவதனால இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் ஒரு வில் பவரோடு செயல்படும். ஒரு திட்டமிட்டு இந்த காரியங்களை பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்றதுல ஒரு கவனம், கருத்து, ஈடுபாடு அதிகரிக்கும். அதன் மூலம் நமக்கு நன்மைகள் நடக்கும். இந்த ஒட்டுமொத்த 10 நாட்களில் கணக்கெடுக்கும் பொழுது 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. 2ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் சனி, குரு, சூரியன், புதன், செவ்வாய் எல்லாமே சாதகமாக இருக்கிறது. 7ஆம் இடத்துல இருக்கிற கேது அவ்வப்போது சில சந்தேகங்களையும் அல்லது சில நம்பிக்கையின்மையையும் கொடுத்தாலும், ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்தாலும், இந்த குரு, சனி மற்றும் சூரியன், புதனுடைய பக்கபலத்தால் தொழில் பலத்துக்கு கேடு வராது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.